வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/11/2025 ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நண்பரையோ அல்லது உறவினரையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதன் மூலமாக மனதில் நெகிழ்வும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் ஏற்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும். உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஏற்றம். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருவதும் சிலருக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த ஒரு சிக்கல் தீர்ந்து நல்ல செய்தி வரும். நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட ஒரு முதலீடுகளுக்கு நல்ல காலகட்டம் உரித்தாகக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். டக்கென்று யாரையாவது சந்திப்பதற்கு முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். மன அழுத்தம் நிச்சயமாக காணப்படக்கூடிய நாள். விரயங்கள் இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகம் மிக மிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதே சமயம் பிள்ளைகளுக்கு எது இருந்தாலும் ஓகே சொல்லி விடுவது நன்மை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எங்கேயோ இருக்கிற கோபத்தை எங்கே காட்டிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். அசையா பொருள் சேர்க்கை. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும். ஏற்றங்களும் அனுகூலங்களும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்கள் ஓய்வு நாளில் கூட தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பு சந்திப்பு ஏற்படுவது, உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவது, பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் மாற்றத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். விளைவிருந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தாருடன் முக்கியத்துவம் கொடுப்பதோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ நன்மை. அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலோ பயணங்கள் சமயத்திலோ சிறிய வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். குடும்பத்தில் தேவையான விஷயத்திற்கு செவி சாய்ப்பதே இன்றைய நல்லது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருவது என்று சாத்தியம் ஏற்படும். வெளிவட்டத்தில் ஏற்றமும் நன்மையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபகாரியத்தில் இருந்த தடை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். பணவரத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வு ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக அசையாமசைய பொருள் சேர்க்கை அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் மகரம் வரும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியான பிரச்சனைகள், நீங்கள் ரொம்ப அதில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற பிஸி என்று இருந்த அமைப்பை மாற்றி குடும்பத்திற்கு இன்று சிறிது நேரம் ஒதுக்குவது தான் முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். செய்யுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் அபிர்தமான நம்பிக்கையும் அபிர்தமான சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.